Good evening, children. Good evening. Okay, so today we are going to see a new chapter which is called pronoun. என்ன chapter பார்க்க போறோம்? Pronoun. Pronoun. The pronoun என்ன தெரியுமா? நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். See, ஒரு noun எப்படி பண்ணும்? Replace பண்ணும். இப்போ நான் சும்மா ராம் இப்படி, ராம் அப்படி, ராம் இப்படி, ராம்னு சொன்னா எப்படி இருக்கு? எரிச்சலா திருப்பி ஒரே பேர் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல இல்லையா அம்மாவா? மைக்கேல் அப்படி, மைக்கேல் அப்படி திருப்பி மைக்கேல் சொல்லும் போது எப்படி இருக்கு? எரிச்சலா வருது இல்ல? அப்ப என்னன்னா நம்ம எரிச்சல் வரக்கூடாதுன்னா என்ன போடுவோம்? நம்ம அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவோம் சில வேர்டை. என்ன வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணுவோம்? வெரி குட். என்ன பண்ணுவோம்? வெரி குட். ராமுக்கு பதிலா என்ன போடணும் நம்ம? சீதாக்கு பதிலா டேபிளுக்கு பதிலா அவ்வளவுதான். ஈஸியாடாமா? அப்ப என்னது? pronoun is nothing but which replaces a noun. pronoun என்னது? pronoun என்னது? ஒரு நவுனுக்கு பதிலாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா that is what is called என்னது? pronoun. ரீப்ளேஸ் பண்ணும். பதிலாகனா ரீப்ளேஸ் பண்ணும். சரியா? இப்போ இதுல டைப்ஸ், இதுல 5 டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் நம்ம பார்ப்போம். enough. ஓகே, இதுல சப்ஜெக்ட் pronoun, ஆப்ஜெக்ட் pronounலாம் வரும். லேட்டர் you can see that. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பர்சனல் pronoun. ஒரு பர்சனை பர்சனலா உணர்த்தும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு what's your name? மணிச்செல்வி, ரைட்? நான் இப்ப மணிச்செல்வி அப்படின்னு get up, no? So I'm saying மணிச்செல்வி. மணிச்செல்வின்னு சொல்றதுக்கு பதிலா what I'm saying? she. நான் ஒரு பர்சனை பர்சனலா சொன்னேனா அப்படிதானே? அவளை பர்சனலா தானே சொன்னேன் நானு. அப்ப அது என்னது? பர்சனல் pronoun. You understood now? Sit down. அப்ப ஒரு பர்சனையோ பிளேஸையோ திங்கையோ பர்சனலா குறிச்சதுன்னா என்னது? அது பர்சனல் pronoun. This is ஒரு விஷயம், அது என்னது? அவனை பர்சனலா உணர்த்தும். ஒரு டேபிளையோ ஒரு திங்கையோ நான் பர்சனலா ரெஃபர் பண்ணா that is personal pronoun. Are you clear this much? அப்ப என்ன சொல்றாங்க? She is my sister. அப்ப நான் யார சொன்னேன்? என் அக்காவை நான் ஷீன்னு சொல்லி பர்சனலா சொன்னேன். அப்படிதானடா? புரியுதா? இப்ப அடுத்தது possessive pronoun. possessiveனா என்னது? யா, வெரி குட். இது என் பென்னு. மை பென், மைன். hers, அவளுடையது. his, அவனுடையது. அது உடையது. இட்ஸ். புரியுதா? ஒரு நவுன, listen to me, ஒரு நவுன பர்சனலா நம்ம ரெஃபர் பண்ணுவோம். புரியுதா? சரி, ஒரு நவுன இது என்னுடையது possess பண்ணுது. possession படம் பார்த்திருக்கீங்களா? பேய் படம்லாம் அது இல்லையா? அது ஏன் possession வச்சிருக்காங்க? இது நம்மளோட பாடியில, நம்ம பாடிக்குள்ள ஒரு வேற ஸ்பிரிட் வரும்போது என்ன சொல்றாங்க? that spirit has possessed us ன்னு சொல்றாங்க. இது இவ பாடி இல்ல, இது ஏன் பாடின்னு சொல்லிட்டு அந்த பேய் என்ன பண்ணுமா? possess பண்ணிக்குமா. இப்ப இது வேற பயமுறுத்துற எக்ஸாம்பிள் வேற எதுவும் வேண்டாம். புரியுதா? possession என்னது? something which is mine, something which is hers, something which is his, something which is its. அப்ப என்ன சொன்ன மேம்? his, hers, yours, theirs, its, mine, yours, hers எல்லாமே. you got it now? அப்ப அது என்னது? ஒரு நவுன ஆக்சுவலி pronoun என்னது? ரீப்ளேஸ் பண்ணும் நவுன. அப்ப இது இந்த பெண் அவளோடது உடையது நம்ம ரீப்ளேஸ் பண்றோமா? this pen belongs to மணிச்செல்வி அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி சொல்லாம நான் எப்படி சொன்னேன்? this pen belongs to her. நான் மணிச்செல்வி எப்படி ரீப்ளேஸ் பண்ண? இது புரியுதா? எந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வருதுன்னு? that is what is called as possessive pronoun. you got it now? Now let's get into third one. demonstrate னா என்னது? இப்போ இந்த பென் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். என்ன பண்ணேன்? you know everybody, this is a pen, it has that ink and that ink is from those shop. இப்போ நான் என்ன வேர்ட்ஸ் சொன்னேன்? இந்த பென்னு, அந்த ஷாப், அது சொன்னா அது இல்ல, அந்த இந்தனா சொன்னா. அப்ப என்னது டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா? this, that, these, those. இது எல்லாமே என்னதான்? sorry, இது எல்லாமே என்னதான்? demonstrative pronoun. இப்ப கார் டெமோ எடுக்கிறீங்க, என்ன பண்ணுவாங்க? okay, get into the car, this is the brake and that is the clutch and this is the gear, so put your first gear and then start the vehicle, right? அப்ப எப்படி demonstrate பண்ணுவாங்க? this, that, these, those. you got it now? ஒரு pronoun demonstrate பண்றீங்கன்னா you should only use these words. clear everybody? Now let's get into interrogative. interrogative னா என்னது? question கேக்குறது. very good. hey, whose pen is this?
Hey, what's your name? Hey, something you ask, no? அப்போ ஒரு noun நம்ம question பண்றோம். Hey, யார் இது? ஏய் முழிச்சிட்டு இருக்க. Okay, example. So what is the meaning of interrogative? You are questioning somebody. You're questioning not somebody, a noun which will later will be used as a pronoun. ஒரு pronoun நம்ம question பண்றோம். You got it now? அப்ப என்னது interrogative now? Questioning. All questions. What is your name? Question பண்ற எல்லாமே என்னது வரும்? Interrogative-ல வரும். You got it now? Now the last one, reflexive. நீங்க கண்ணாடியில உங்களை பாத்தீங்கன்னா என்ன சொல்வீங்க? I saw myself in the mirror. நான் என்னையே பாத்துக்கிட்டேன். Myself. She saw herself. The work is done by herself. Self வந்தா என்னது? Reflexive. Reflexiveனா ஒண்ணும் இல்ல. பிரதிபலிக்கிறது. மேம் இது நானே செஞ்சேன் சொல்வீங்களா? இந்த ஒர்க்கை என்ன செஞ்சேன்? நான் தான் குக் பண்ணேன், எங்க அம்மா தான் பண்ணாங்க. அப்ப என்ன சொல்றீங்க நீங்க? நானே அப்படின்னு செல்ஃப்னு சொல்லும் போது அதான் என்னது? ரிஃப்ளெக்சிவ். எக்ஸாம்பிள் என்னது? herself, yourself, itself, self. That's what called as reflexive. Are you clear now, everybody? So what's a pronoun? Something which replaces a noun. You remember? The first thing is personal, which refers to a person personally. Second, possessive, which is possessed by somebody. அது என்னோட இதுன்னு சொல்லிக்கும். Demonstrative, this, that, these, those. Interrogative, question. Reflexive, myself, herself, yourself, itself. Are you clear now, everybody? Yes, everybody? So thank you so much.